எவ்வளவு தைரியம் தான் நீ இப்படி என்கிட்ட பேசுவ? உன்னை பத்தி நீ என்னடா நினைச்சிட்டு இருக்க? ஒரு நிமிஷம். இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என் உயிரை காப்பாத்தினீங்க நீங்க. இப்ப வந்து சட்டையை பிடிக்கிறீங்க. ரொம்ப நல்லா இருக்கே. இவ்வளவு சீக்கிரம் மாறிட்டீங்க. ஆக்சுவலி நீங்க எல்லாரும் எனக்கு தேங்க்ஸ் சொல்லணும். உங்களோட இந்த டோன் இருக்குல்ல, அதை கொஞ்சம் டவுன் பண்ணி பேசுங்க. என் உயிருக்கே ஆபத்து வந்துச்சு, ஆனாலும் உங்க பாசக்கார மருமகளோட பேரை சொல்லல. எவ்வளவு நேரம் இப்படி இருக்க முடியும்? மனுஷன் தானே, எப்போ வேணாலும் உடையலாம். எவ்வளவு பணம் உனக்கு வேணும்? என்கிட்ட அது நிறைய இருக்கு. எங்க அப்பா கிட்ட 15 டிராக்டர்ஸ் இருக்கு, 4 பங்களா இருக்கு, 40 எரும மாடுங்க இருக்கு, 40க்கும் மேலேயும் இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் பணத்துக்கு எனக்கு குறையே கிடையாது. பேங்க்ல போட்ட பணத்தை நாங்க எண்ணி பார்த்ததே கிடையாது. இது மட்டும் இல்ல, என்னோட மொத்த ப்ராப்பர்ட்டிஸையும் கணக்கு போட்டா பெரிய பணக்காரன். அவ்வளவு பெரிய பணக்காரனா இருந்தா எதுக்காக இப்படி பிச்சைக்கார மாதிரி சுத்திட்டு இருக்க? வாழ்க்கைய வாழ்றத விடு. முதல்ல நீ உன்னோட வாழ்க்கைய காப்பாத்திக்க பாரு. நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? அவங்க அப்பா கிட்ட போய் நீ ரியாவை பத்தி சொன்ன உடனே இவதான் அதுல சம்பந்தப்பட்டிருக்கான்னு அண்ணன் கிட்ட சொன்ன உடனே அவர் நம்பிடுவாரா என்ன? அவரோட பாசமான பொண்ணு. அப்படி எல்லாம் பேசாத. நான் மட்டும் ரியாவை காப்பாத்தாம இருந்திருந்தா என்ன ஆயிருக்கும்னு. உன்னை காப்பாத்திக்கிறத பத்தி பேசு. அதனால நீ வீட்டுக்கு உடனே திரும்பி போ. நான் இப்ப வந்தது பிராய்ச்சிய பழிவாங்கத்தான். ஏன்னா பிராய்ச்சி என்ன 2 அறை விட்டுருக்கா. அதுக்கு பழி வாங்காம நான் எப்படி போக முடியும்? அவளை நீ பழி வாங்கலாம் சஞ்சு, ஆனா அதுக்கான நேரம் வர வரைக்கும் பொறுமையா இருக்கணும். சரியான நேரத்துல பழி வாங்கலாம். அதனால நீ இப்போ தயவு செஞ்சு வீட்டுக்கு திரும்ப போ. ஐ ப்ராமிஸ் யூ. அவளை பழி வாங்குறதுக்கு நானே உனக்கு துணையா இருப்பேன். ஆனா நீ இப்ப இங்க இருந்து உடனே கிளம்பு. நான் கிளம்பிட்டா பிராய்ச்சி ரன்வீருக்கு சொந்தமாயிடுவாள. எனக்கு நல்லா தெரியும், ரன்வீர் பிராய்ச்சிய லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். உன்னுடைய காயத்துக்கும் மூளைக்கும் பெரிய வித்தியாசம் இல்ல. என்ன? ரெண்டும் தெரிய மாட்டேங்குது. அட இருக்கு பாரு, கவனமா பாரு. நல்லா தான் காமெடி பண்ற. இல்ல, நான் சீரியஸா தான் சொல்றேன். பாரு. நீ சீரியஸா இருக்கியா? நான் தான் சீரியஸா இருக்கேன். ஆக்சுவலா நான் எதுக்காக சீரியஸா இருக்கேன்னு உங்ககிட்ட சொல்ல முடிஞ்சா? உனக்கு அப்பப்பட்ட காயத்துக்கு இப்பதான் பாதிப்பு தெரியுது. அதான் இப்படி லூசுத்தனமா பேசிட்டு இருக்க. இல்ல, நீ ஒண்ணு பண்ணு. முதல்ல ஒழுங்கா நடக்க கத்துக்க. அட நீயே எனக்கு அதை கத்துக்கூட. என்ன சொல்ற? இது எவ்வளவு சொல்லு? இது என்ன விளையாட்டு? இல்ல, நான் விளையாடல, சீரியஸா தான் கேக்குறேன். காயத்தோட பாதிப்பு எந்த அளவுக்கு இருக்குன்னு பாக்கணும். சொல்லு, இது எவ்வளவு? ஆக்சுவலி அது என்னன்னா, காயம் இங்க பட்டிருக்கு. நீ இங்க மசாஜ் பண்ணு. நீ எப்படி விழுந்தேன்னு நான் பார்த்தேன். இப்படி விழுந்த இங்க எப்படி அடிபட்டிருக்கும்? அது உள்காயம் இல்ல, அது பரவி இருக்கும். இங்க இருந்து இங்க வந்திருக்கும். இங்க மசாஜ் பண்ணு ப்ளீஸ். இங்க தான் எனக்கு ரொம்ப வலிக்குது. ப்ளீஸ் பேசக்கூடாது. தேங்க் யூ. வாய் மூடு. என்ன? அது ஒண்ணும் இல்ல. உன்னோட பிரேஸ்லெட் ஒண்ணு என்கிட்ட இருக்கு. எனக்கு தெரியும். அத முதல்ல கொடு. நான் என்ன பாக்கெட்ல வச்சுட்டா சுத்திட்டு இருக்கேன்? அது ஆபீஸ்ல இருக்கு. நான் தானே உனக்கு ஞாபகப்படுத்தினேன். சும்மா சிடுசிடுன்னு விழுந்துகிட்டு. வாய் மூடு. இங்க அப்பப்போ எனக்கு தோணி இருக்கு உனக்கு டீச்சர் ஆகிற தகுதி இருக்குன்னு. அது பல காரணங்களால இப்போ நீ நல்ல டாக்டர் ஆக முடியும்னு கூட தோணுது. உன் காயத்துக்கு மருந்து போட்டு விட்டு எனக்கு உடனே டாக்டர் ஆகிற தகுதி இருக்கா? வாவ், வாட் an observation. இல்ல நான் அப்படி சொல்ல வரல. நீ சின்ன சின்ன விஷயங்களை கூட ரொம்ப பெருசாக்கிடுறல. டாக்டர்ஸும் அப்படிதான் பண்ணுவாங்க. சின்ன விஷயத்தை பெருசாக்கிடுவாங்க. தலைவலின்னு சொன்னா போதும் கேன்சர்னு சொல்லிடுவாங்க. அப்படியா? இல்ல, ஆமா, ரொம்ப நல்லா பேசுற. You know what? What? ரன்பீர், ரன்பீர், ரன்பீர் எழுந்துரு. ரன்பீர், ரன்பீர், God, ரன்பீர் எழுந்துரு. என்ன ஆச்சு? ரன்பீர் எழுந்துரு. ரன்பீர் என்ன பண்ற பாரு. ஓடாத. I'm so sorry.
நாம மீட் பண்ணலாமா? நான் 2 மணிக்கு அவரை மீட் பண்றதுக்காக வரேன்னு சொல்லிடு. இப்ப காஃபி குடிக்க நீங்க வெளியில போக முடியாது. அட இவங்க வீட்ல இருக்கிறவங்க இங்க வராங்க, அப்ப இந்த வீட்ல இருக்கிறவங்க வெளியில போறது நல்லாவா இருக்கும்? நான் கண்டிப்பா வரேன்னு சொல்லியிருக்கேன். நான் அவரை பார்க்கணும், பார்த்தே ஆகணும். எல்லாரையும் கூட்டிட்டு போலாம். அட 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 உங்க பொண்ணு இருக்காளே என்ன பைத்தியக்காரனா ஆக்கிட்டா. டென்ஷன் பண்ணி விட்டா. தெரியுமா உங்களுக்கு? என்ன போட்டு தள்ளணும்னே முடிவு பண்ணிட்டா. என்னது? ஆ நீ எதுக்குடா டென்ஷனா இருக்க? நீ சிரிச்சிட்டு தானே இருக்க, அவ எதுக்கு டென்ஷன் பண்றா உன்ன? அவன் டென்ஷன் ஆகல, எரிச்சல் ஆயிட்டான். பிராச்சி இவனை பாஸ் மாதிரி ட்ரீட் பண்றது இல்ல, தன்னோட ஃப்ரெண்டு மாதிரி ட்ரீட் பண்றா. அதனாலதான் இவன் கடுப்பாயிட்டு இருக்கான். இதுதான் விஷயம். இல்ல பிராச்சியும் ரன்பீரை டென்ஷன் பண்ணிருப்பா. நீ ஒன்னும் டென்ஷன் ஆகாத. உங்களுக்கு என் பையன் சரின்னு படுறேனா? அப்போ ஒண்ணு பண்ணுங்க, அவனை நீங்களே வச்சுக்கோங்க. எனக்கு உங்க பொண்ணை கொடுத்துருங்க. எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருக்கு. அம்மா நீங்க எப்போ ரன்பீருக்கு தான் சப்போர்ட் பண்றீங்க, அதனாலதான் ரொம்ப பேசுறான். இன்னைக்கு ரொம்ப ஓவரா போகுது. இல்ல பிராச்சி, இது வழக்கமானது தானே. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களும் பொண்ணு வீட்டுக்காரங்களும். இல்ல நான் என்ன சொல்றேன்னா, ரன்பீரும் அவனோட ஃபேமிலியும் பக்கத்துல இருக்காங்களே, அப்ப அம்மா அவங்க சைடு தானே பேசி ஆகணும். போற இப்படிதான் இருக்கா. பிராச்சி அவளை விட சொல்றேன்ல. முதல்ல அவனை பாரு. நீ வா வா, ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க. வா வான்னு சொல்றேன். எல்லாரையும் திட்டுறா. ஆனா நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. ஏன்னா இங்க நான் இருக்கேன்ல. அது என்னன்னா, நீ என்ன காஃபி சாப்பிட கூட்டிட்டு போறேன்னு சொன்னல. காஃபி காஃபி மை காஃபி டேட் இன்னைக்கு. பட் இன்னைக்கு எப்படி போறது? பூரா ஃபேமிலியும் இங்க தான் இருக்காங்க. நல்ல விஷயம் தான். எல்லாரையும் ஒண்ணா கூட்டிட்டு ஒண்ணா போலாமா? ஓய், அங்க என்ன நடக்குது? எனக்கு ரொம்ப இன்சல்ட்டா இருக்கு இதெல்லாம் பண்றது. நீங்க எல்லாம் முன்னாடியே சொல்லிருக்கணும் என்கிட்ட இத. என் பேரன் அவன் கேர்ள் ஃப்ரெண்ட மாத்திட்டானா? என் இடத்துல உங்களை கூட்டிட்டு போறான் காஃபி குடிக்கிறதுக்கு. சொன்னா நானும் அதுக்கேத்த மாதிரி தயாரா வந்திருப்பேன்ல. என்ன விட்டுட்டு என் பேரை கூட வேற யாராவது போக முடியுமா? என்னோட செல்ல டார்லிங், ஜெலஸ் ஆகும்போது நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. நீங்க தான் எப்பவும் என்னோட முதல் கேர்ள் ஃப்ரெண்ட். ஓகே சரிதானே? எனக்கு என்னமோ அவங்கள பாக்கும்போது இவ்வளவு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இருக்காங்க. ஒரு சீரியஸான பாய் ஃப்ரெண்ட் தான் அவங்களுக்கு இருந்தாகும். ரொம்ப சீரியஸான பாய் ஃப்ரெண்ட். ஐ டோன்ட் திங்க் என்னால அப்படி இருக்கவே முடியாது. சரியாதான் சொல்ற நீ. உனக்கு ஒண்ணு தெரியுமா? பிராச்சியோட போன் வரதுக்கு முன்னாடியே அவ ரெடி ஆயிட்டா. யாரையோ பார்க்க போறதுக்காக தயாராயிட்டா. அதுவும் நமக்கு தெரியாம திருட்டுத்தனமா. எங்க ரன்பீரோட பேரை சொல்லிக்கிட்டு நீங்க வேற யாரையோ மீட் பண்ண பாக்குறீங்க. சரிதாமா, அது நான் சும்மாதான் அந்த மாதிரி. இப்ப நம்ம எல்லாருமா சேர்ந்து ஒண்ணு பண்ணலாம். நாம டீய சுட்டு தள்ளிரலாம். எல்லாருமா ஒண்ணா சேர்ந்து காஃபி சாப்பிட போலாம். குட் ஐடியா டாட். தட்ஸ் a good சரி, idea. நான் போய் பிராச்சியை கூட்டிட்டு வந்துடுறேன். போலாம் போலாம் போலாம். நல்லா இருக்கும். பொறுக்கி பையன் என் மூடி அவன் கெடுத்துட்டான். நாம செத்து போயிருப்பான் நினைச்சா இன்னும் உயிரோட இருக்கான். மறுபடியும் என் கையில மட்டும் அவன் கிடைக்கட்டும். சரி விடுப்பா, அமைதியாரு, தண்ணி குடி. பிரக்யா இன்னும் வரலையே. நீ அவளை பார்க்கல? இல்லையே. ஐ எம் வெரி சாரி சார். அந்த பையனால தான் நீங்க 2 பேரும் கோவம் ஆயிட்டீங்க. இல்ல 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 இல்ல, காரணம் வேற. அவன் பொறுக்கி நம்பர் 1. தேவையில்லாம உங்க வெயிட்டரை கத்திக்கிட்டு இருந்தான். நாங்க வேற விஷயமா விரட்டிட்டு போனோம். அது வேற மேட்டர். இப்ப நான் அது உங்ககிட்ட சொல்ல முடியாது. ஹலோ மேம், டேபிள் ஃபார் 8. ஓகே. உங்களுக்கு எந்த மாதிரி வியூ பிடிக்கும்? சிட்டி வியூவா இல்ல கார்டன் வியூவா? நாங்க பார்த்து டிசைட் பண்றோமே. ப்ளீஸ் வாங்க, நாங்க போயிட்டு வந்துடுறோம். இவங்களுக்கு வேற வேலை இல்ல. பை தி வே, வெரி நைஸ் பிளேஸ். ரொம்ப நல்லா இருக்கு. இது உங்க சாய்ஸா? அது வந்து நியூஸ் பேப்பர்ல ரிவ்யூ போட்டிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருக்கு. ரிலாக்ஸா உட்கார்ந்து காஃபி குடிக்கலாம். யா. அது ஆமா, எங்க அம்மா அப்பாக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா? அவங்க வந்துருவாங்க. இந்நேரம் அப்பா செம்ம டென்ஷன்ல இருப்பாரு. ஏன்னா பார்க்கிங் பண்ணணும்ல. பார்க்கிங் பண்ணனும்னாலே அவருக்கு அலர்ஜி. இதுல அவங்க அம்மா வேற என்னோட பாட்டி. என்ன பையன்டா நீ, உனக்கு பார்க்கிங் வர மாட்டேது, ஒன்னும் வர மாட்டேங்குதுன்னு. இதுக்கு நடுவுல எங்க அம்மா என்ன பண்ணிட்டு இருப்பாங்க தெரியுமா? நல்லா கை தட்டி சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு இதான சான்ஸ். ஆனா எனக்கு ஒரே ஒரு சந்தேகம். இதுக்கு நடுவுல சரிதா பாட்டி பாவம் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க? ரன்பீர், வெளியில போய் வண்டியை பார்க்கிங் பண்ணிட்டு வந்துறேன். உங்க அப்பாவால மேனேஜ் பண்ண முடியல. உங்க பாட்டி இருக்காங்களே, திட்டிக்கிட்டே இருக்காங்க. நான் என்ன சொன்னேன் பாத்தீங்களா? அதான் நடந்திருக்கு. அது இருக்கட்டும். சரிதா பாட்டி இவங்களுக்கெல்லாம் நடுவுல என்ன பண்ணிட்டு இருக்காங்க? சரிதா பாட்டி தான் மத்தவங்களை விட ரொம்ப கடுப்பானதே. என்ன யோசிப்பாங்க? என்ன டைப் ஃபேமிலி இதுன்னு தான். வீட்ல இப்படி இல்லையே. வீட்ல ஒரு மாதிரியா இருக்காங்க, வெளியில வேற மாதிரி இருக்காங்களேன்னு. என்ன சொல்றது, ஷாக் ஆயிருக்காங்க. ஆனா நீயே யோசிச்சு பாரு. அத்தை இந்த வயசுலயும் டேடியை எல்லார் முன்னாடியும் திட்டிட்டே இருக்காங்க. கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்க மாட்டாங்களா அவங்க? இந்த அளவுக்கு திட்டி இருக்க கூடாது. ஆமா, இந்த அளவுக்கு திட்டி இருக்க கூடாது அவங்க. ஆமா, இதுக்கு நடுவுல நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? சிரிச்சிட்டு இருந்திருப்பீங்க. கை தட்டி சிரிச்சிட்டு இருந்திருப்பீங்க. பாத்தீங்களா?
நான் தான் சொன்னேன்ல, இவங்க சிரிச்சிட்டு இருந்திருக்காங்க. ஆமாமா சிரிச்சுக்கிட்டு தான் இருந்தேன். ஆனா இந்த தடவை என்னமோ அத்தை ரொம்ப ஓவரா பிஹேவ் பண்ணிட்டாங்க. உங்களுக்கே ஓவரா தோணி இருக்கு. அப்பா என்ன முன்னாடி நிக்க வச்சு திட்டினப்ப உங்களுக்கு தோணுது இல்ல ஓவரா? ஹலோ. ஓகே ஓகே, ஐ அம் கமிங் அப். தேங்க் யூ, பை. இங்க பாரு, மிஸ்டர் ஷெரின் வந்திருக்காரு, நான் மேல போனோம். ஓகே, ஆல் தி பெஸ்ட். பை. என்ன பண்ணலாம்? ஓ சாரி சார். ஹாய். பிராச்சி சஹனா ரெண்டு பேரும் இங்க. அது நாங்க இடம் பார்க்க போறோம், எங்க உட்கார்ந்தா நல்லா இருக்கும்னு. கார்டன் வியூவா சிட்டி வியூவான்னு என்ன டிசைட் பண்ணிருக்க? மேம், உங்க ஃபேமிலி கிட்ட சொல்லிடுங்க எந்த வியூ ஃபைனல் பண்ணிருக்கீங்கன்னு. அது ப்ளீஸ் நீங்களே சொல்லிடுங்களேன். அவங்க கிட்ட இன்னொன்னு சொல்லிடுங்க, நாங்க மெஹரா சாரோட இருக்கோம், 2 நிமிஷத்துல வந்துருவோம்னு. ஓகே மேம். ஓகே சார். ஆக்சுவலி சார் ஃபேமிலியோட வந்திருக்கோம். அது மட்டும் இல்ல, கோலி ஃபேமிலியும் வந்திருக்காங்க. சொன்னாங்க என்கிட்ட உங்க ஃபேமிலியோட மீட் பண்ண போறோம்னு. ஆக்சுவலி என்னன்னா சார், அந்த சஞ்சு சம்பவம் நடந்ததுல இருந்து அம்மா ரொம்ப டிஸ்டர்ப்டாவே இருக்காங்க, டென்ஷனாவே இருக்காங்க. அது மட்டும் இல்லாம எனக்கும் டைம் கிடைக்காம இருந்தது. ஸ்கெடியூல் ரொம்ப மொனோட்டனஸ் ஆயிடுச்சு. வீட்ல இருந்து காலேஜ், காலேஜ்ல இருந்து ஆபீஸ், மறுபடியும் வீடு. அதான் இன்னைக்கு யோசிச்சு பார்த்தேன், வெளியில கூட்டிட்டு வந்து டைம் பாஸ் பண்ணலான்னு. அதோட இவங்களும் வந்தது நல்லதா போயிடுச்சு. சாரி, என்னால சஞ்சுவை பிடிக்க முடியாம போயிடுச்சு. சார் நீங்க எதுக்காக சாரி சொல்றீங்க? இட்ஸ் ஓகே சார். நீங்களும் வந்து எங்க கூட காஃபி சாப்பிடுங்களேன். நீங்க என்னோட அம்மாவே மீட் பண்ணது இல்லல, இன்னைக்கு மீட் பண்ணுங்க. இப்ப வா. வாங்க சார். பிரக்யா வந்து எப்படியும் கால் பண்ணுவா எனக்கு, அப்ப திரும்பி வந்துடலாம். ஓகே ஃபைன், லெட்ஸ் கோ. சரி வாங்க. உங்க கூட வந்தாங்கல்ல, அவங்க இடத்த டிசைட் பண்ணிட்டாங்க. அவங்க இன்னொன்னு சொல்ல சொன்னாங்க உங்ககிட்ட. அவங்க மெஹரா சார் கூட இருக்காங்களாம். இன்னும் 2 நிமிஷத்துல வந்துறாங்க. சீஃப் என்ன பண்றீங்க? ஆமா, அவங்களோட சீஃப்க்கு இங்க மீட்டிங் இருக்கு. ஆமா, அதான் வந்திருக்காரு. இங்க தான் கான்ஃபரன்ஸ் ரூம்ல உங்களுக்கு மீட்டிங் இருக்கு மிஸ்டர் ஷெரின் கூட. தேங்க் யூ. ப்ளீஸ் வாங்க. போலாமா? லெட்ஸ் கோ. வாங்க, இந்த பக்கம் வாங்க. ஒரு விஷயம் தெரியுமா, விக்ரமோட அம்மா இருக்காளே, நல்லவதான். ஆனா குணத்துல கொஞ்சம் வித்தியாசமா இருக்காங்க. பேர மேல அவ்வளவு பாசம் வச்சிருக்காங்க. ஆனா பையன் அந்த ஊர் முன்னாடி என்ன திட்டுறாங்க, நீ பாக்கணுமே. சரி சரி, வா போலாம். என்னாச்சு? நீங்க யார தேடுறீங்க? ஒண்ணும் இல்ல. சார் என்னாச்சு? வாங்க. இந்த ஃபிளாஸ் அங்க பைபாஸ் ரோடு பக்கத்துல கிடைக்கும். என்ன சார்? அதான் அந்த பைபாஸ் ரோடு இருக்கு, அங்க கிடைக்கும். நத்திங், ஜஸ்ட் இன் a minute. நீ போயிட்டு இரு, நான் அதோ வந்துடுறேன். சாரி, நான் வேற ஒரு டேபிள்ல போய் உட்கார்ந்துட்டேன். அங்கே இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். என்ன? ஒண்ணும் இல்ல, நான் எதுவும் பேசலையே. ஹாய். நீ சீஃப பாத்தியா? நான் பார்த்தேன். ஆனா அவருக்கு ஏதோ அர்ஜென்ட் வேலை இருக்குன்னு கிளம்பிட்டாரு. பர்றா இப்பதானே எனக்கு தேங்க்ஸ் சொன்ன. இவ்வளவு கோவம் வர்றதுக்கு என்ன அவசியம் இருக்கு? கீழே இறங்கி வந்திருக்க, எதுக்கு என்ன முறைச்சு பாக்குற? இப்படிலாம் என்ன நீ முறைச்சு பார்த்தா எனக்கு கோவம்லாம் வராது, சிரிப்பு தான் வரும். இங்க பாரு, ஒரு விஷயத்த தெளிவா சொல்லிடுறேன், நான் யாருக்கும் பயப்படுறது கிடையாது. ஆனா இவங்க அப்பாவை பார்த்து கொஞ்சம் பயம் இருக்கு. அவர் முகத்தை பார்த்தாலே அப்படி இருக்கும், அதாவது ரொம்ப டேஞ்சர் மாதிரி. பாரு, ஆரம்பிச்சுட்டாங்க. இப்படி ஷட் அப்னு சொல்றதுனால ஜனங்க பேசாம இருந்தாங்கன்னா அப்புறம் உலகம் பூரா நாய்ஸ் பொல்யூஷன் இருக்கு, அதுவும் ஷட் அப் ஆயிடும். இங்க பாருங்க, சிம்பிளான விஷயம். யாருக்கு எப்பப்போ பேசணும்னு நினைக்கிறாங்களோ அப்ப பேசுறாங்க, யாருக்கு அமைதியா இருக்கணும்னு நினைக்கிறாங்களோ அப்ப அவங்க அமைதியா இருக்காங்க. இதோ என்ன மாதிரி, உங்கள மாதிரி. You shut up. Calm down, Riya. Just calm down. யார் எதுவும் சொல்ல மாட்டாங்க. I can't calm down. எல்லாம் இவனால தான். என் பிளான் எல்லாம் நாசமா போனது காரணமே இவன் தான். எதுக்கு தேவையில்லாம காலேஜுக்கு போனேன்? கஷ்டப்பட்டு நான் போட்டு வச்சிருந்த பிளான் எல்லாம் இப்படி நாசம் பண்ணிட்டியே. ரொம்ப ஆசை இல்ல உனக்கு? ரன்பீர் எப்படி இருக்கான்னு காலேஜ் வரைக்கும் போய் பார்த்துட்டு வந்திருக்க. பார்த்தல, இப்போ உனக்கு சந்தோஷமா? ஆனா அத்தை, இவன டாட் காலேஜ்ல பாத்துட்டாங்க. எல்லா பிளானும் அங்கேயே ஃபெயில் ஆயிடுச்சு. ஏன்னா மத்த விஷயங்களும் அவருக்கு தன்னாலே புரிஞ்சிருச்சு. ஹே, எனக்கு என்ன தோணுச்சு தெரியுமா? என்னை பொறுத்த வரைக்கும் நீ செத்து போயிட்டேன்னு நினைச்சேன். ஐ எம் ரியலி வெரி ஹாப்பி. நீ எதுக்கு திரும்ப வந்த?
எதுக்காக திரும்பி வந்த என் வாழ்க்கையில? என்னோட பிளான் நல்லபடியா போயிட்டு இருந்தது, எல்லாமே நல்லா போயிட்டு இருந்தது, எல்லாமே நல்லா போயிட்டு இருந்தது, பெர்ஃபெக்ட்டா இருந்துச்சு. பட் நீ வந்து காரியத்தை கெடுத்துட்ட. என்ன சொன்ன நீ? ரன்பீர் பிராச்சியை லவ் பண்றானா? அதானே சொன்ன நீ? ஒரு விஷயம் நல்ல காதை திறந்து கேட்டுக்கோ. நீ பிராச்சிக்கு யார் மேலயும் காதல் வரவே வராது. அவ டிராமா பண்ணி எல்லாம் நடிக்கிறா. She know how to play games. நீ இந்த விஷயத்தை எவ்வளவு சீக்கிரம் புரிஞ்சுக்கிறியோ அந்த அளவுக்கு உனக்கு தான் நல்லது. பிராச்சி மாதிரி பொண்ணுங்க பசங்களோட ஆட்டிடியூட பார்த்து லவ் பண்ணுவாங்க. ஆனா ரன்பீர் ஒவ்வொரு பொண்ணுங்களுக்கும் கனவா இருக்கிறான். அப்புறம் ஏன் அந்த கனவை எனக்கு காட்டிக்கிட்டு இருக்க? எனக்கு அதுக்கெல்லாம் டைம் இல்ல, இன்ட்ரெஸ்ட் இல்ல உன் வளரல கேக்குறதுக்கு. எங்களுக்கும் டைம் இல்ல வளர்றதுக்கும் வளர்றத கேக்குறதுக்கும். அப்புறம் ரியானி, நீ எதுவும் இனிமே பேசக்கூடாது. இப்போ நான் மட்டும் பேசுவேன். உங்களோட அந்த அந்த ரன்வீர் இருக்கான்ல, அவன் ரொம்ப லக்கி. அவனுக்கு ஏன் பிராய்ச்சி கிடைச்சது? அவன் என்னோட ரன்பீர். ஓ ஜஸ்ட் ஸ்டாப் இட் both of you. என்னோட ரன்பீர், என்னோட பிராச்சி ரன்பீர், உங்க ரெண்டு பேருக்கு மூளை குழம்பி போச்சா என்ன? ரெண்டு பேருக்குமே இருக்கிற சிச்சுவேஷன் ஒண்ணுதான். பட் ஐ எம் சாரி டு சே சஞ்சுவோட கண்டிஷன் உன்னை விட ரொம்ப மோசமா இருக்கு. His situation worse than you. சஞ்சு, you are exposed. ஒருவேளை நீ இவளோட அப்பா கிட்ட மாட்டிருந்தா கண்டிப்பா உன்னை அவர். உன்கிட்ட கத்தி ஏதாவது இருக்கா? இவ்வளவு சீக்கிரம் மாறிட்டீங்க. இந்த பேனாவை பிடி. இப்ப இந்த ரியா கழுத்துல போய் பாக்குறவங்களுக்கு ரியாவை கிட்னாப் பண்ற மாதிரி இருக்கணும். இப்படி வா, இல்லனா கொன்றுவேன். போ உள்ள போய் உட்காரு. சீக்கிரம் வண்டி எடு. உட்காரு உள்ள வா. வேணாம் வண்டி எடு. சீக்கிரம் உள்ள உட்காரு. சீக்கிரம் உட்காரு. ஏய் நில்லு. ஏதாவது ஒரு சரியான இடமா பார்த்து அங்க உன்னை டிராப் பண்ணிடு. இல்லனா இன்னைக்கு நீ இங்க இருந்திருக்க மாட்ட, ஜெயில இருந்திருப்ப, உடைஞ்சு போன காலோட. சரி. பார்க்கிங் பண்றதுக்கு பொறுமையே இல்லாதவன் வண்டியவே ஓட்டக்கூடாது. இவனுக்கு யாரு லைசென்ஸ் கொடுத்தாங்கன்னே தெரியல. ஒரு நிமிஷம். ஏன் அப்படி பேசுறீங்க? இது வரைக்கும் நான் தானே வண்டி ஓட்டிட்டு வந்தேன். தெரியும் நீ எப்படி ஓட்டிக்கிட்டு வந்தேன்னு. எங்க தலைவிதி நல்லா இருக்கு, அதனாலதான் ஆக்சிடென்ட் எதுவும் ஆகல. உங்களுக்கு தெரியாது இவன் வண்டி எப்படி பார்க் பண்ணிட்டு இருந்தான் தெரியுமா? முதல் தடவை வண்டி ஓட்டுறவன் மாதிரி. யாராவது கேட்ட நான் என்ன சொல்றது? நான் என் புள்ளைய பார்க்கிங் கூட பண்ண தெரியாத அளவுக்கு வளர்த்திருக்கேன். அது அப்படியெல்லாம் இல்ல, விடுங்க. அதுக்கு உங்க பேரனை தான் ரொம்ப நல்லபடியா வளர்த்திருக்கீங்களே. ஆமா, நீங்க சொல்றது ரொம்ப சரிதான். என் பேரங்கிட்ட திறமையும் குணமும் நிரம்பி இருக்கு. தெரு குறுகலா இருந்தாலும், பள்ளத்துல இருந்தாலும், மேட்ல இருந்தாலும், எப்படி இருந்தாலும், எந்த இடமா இருந்தாலும் பக்காவா பார்க் பண்ணுவான். ஆனா இவன் இருக்கானே, இவன் சைக்கிள் ஓட்டுறதுக்கு தான் லாய்க்கு. பல்லவி, என்ன ஏன் இப்படி சிரிக்கிற? பல்லவி, உன் மாமியார் உன் புருஷனை கேவலமா மட்டமா பேசிக்கிட்டு இருக்காங்க, நீ சிரிக்கிற? பிராச்சியோட அம்மா என்ன நினைப்பாங்க யோசிச்சு பாத்தியா? இல்ல அது அவங்க நீங்க பேசினது எதையுமே கேட்கல. அவங்க வேற யோசனையில இருக்காங்க. ஆமா, வேற மாதிரி தான் நினைப்பாங்க. போர் அடிச்சிருக்கோம் என்ன இன்சல்ட் பண்றதையே கேட்டு. அப்படி உங்க யோசனையிலேயே இருங்க. உங்க யோசனையிலே அப்படி மூழ்கி போங்க. நீங்க நடக்கிறத கண்டுக்காதீங்க. நீங்க கண்டினியூ பண்ணுங்க. குறைஞ்சபட்சம் நான் படுற அவமானத்தையாவது பார்க்காம இருப்பாங்க. பேசாம இருங்க. சாரி, நான் இப்போ வந்துடுறேன். ஓகே, we shall meet again because இந்த மீட்டிங் இன்னும் ஃபுல்ஃபில் ஆகல. ஷூர், நம்ம திரும்ப சந்திப்போம். அபி ஏன் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறான்? பிரக்யாக்கு ஃபோன் பண்ணி பார்க்கலாம். அவங்க கிட்ட கேட்கலாம் மீட் பண்ணிட்டாங்களான்னு. புறா, ஒரு நிமிஷம் என் கூட வாங்க, உங்களுக்கு ஒன்று காமிக்கிறேன். ஹலோ அக்கா, 1 செகண்ட். அக்கா, நான் அர்ஜென்ட்டா ஒரு வேலையா வெளியே போயிட்டு இருக்கேன். பட் ஆனா அபி அங்க தான் இருக்கான். 9ஆம் நம்பர் டேபிள்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கான். சரி, நான் போய் பார்க்கறேன். ஓகேக்கா, பை. எக்ஸ்கியூஸ் மீ, இந்த டேபிள் நம்பர் 9 எங்க இருக்கு? அதோ அந்த பக்கம் இருக்கு. தேங்க் யூ. சக்கரை இல்ல, நான் போய் அந்த சுகர் ஷாஷேஸ் எடுத்துட்டு வரேன். என்ன சொல்ல வந்தேன்னா, நான் வந்து நீங்க காஃபி குடிச்சிட்டு இருங்க. நான் இந்த ஷாப்பை சுத்தி பார்த்ததே இல்லை. நான் போய் சுத்தி பார்த்துட்டு வந்துடுறேன். ஃபுல்லா பார்த்துட்டு வந்துடுறேன். சரியா? ஐ ஜஸ்ட் பி பேக். இந்தா, இது உனக்காக வெச்சுக்கோ. தேங்க் See யூ. you. Bye. இவன் எங்க போறான்? ஹாய். உண்மையாவே சுகர் கியூப் தான் எடுக்க வந்தியா, இல்லைன்னா வெளியே வர்றதுக்கு ஒரு காரணமா? என்ன? ஹே, உனக்கு ஹெல்ப் பண்ண வந்தப்பா. எங்க இருக்கு சுகர்? எங்க இருக்கு? சுகர் ஷாஷேஸ் தான் இருக்கும். பவுச்சஸ் சின்னது. நீ ஹெல்ப் பண்ணி போர் அடிச்சிருச்சு. ஹெல்ப் பண்ண வந்துட்டாராம்.
ஓ ஐம் so sorry பிரச்சி சாரி பிரச்சி வைக்டா ஆமா ஐம் சாரி சும்மா சொன்னேன். நல்லா ஏமாந்தியா? இது டேபிள் நம்பர் 9 தானே? ஆமாம் மேடம். அவர் இங்கே தான் வெயிட் பண்ணுறாருன்னு பூரவ் சொன்னானே, ஆனால் இங்கே யாருமே இல்லை. ஏதாவது முக்கியமான வேலை வந்திருக்கும், இல்லைன்னா அவர் கண்டிப்பாக இருந்திருப்பாரு. கொஞ்சம் பிஸியாக இருக்கிறதுனால கிளம்பியிருப்பாரு. ஆனால் அதை ஒரு ஃபோன் பண்ணி கூட சொல்லியிருந்திருக்கலாம்.